ஐயா, இந்த பிள்ளைங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே. அன்பரசி, மதன், இப்ப மத்த எல்லாரும் அந்த வீட்டுக்கு போயிருக்காங்களே. என்ன நம்பிதானே எல்லா பிள்ளையும் விட்டுட்டு போனாங்க. இப்ப என்ன பண்ண? அன்பரசிமா, எல்லா தெருவும் தேடி பார்த்துட்டேனே, பிள்ளைங்களை காணுமே. காலையில எங்க போக மாட்டாங்களே, 10 மணிக்கு பிறகு தானே போவாங்க. குளிச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தானே பிள்ளைங்க விளையாட போவாங்க. ஒரு நாள் காலையில போக மாட்டாங்களே. ஒருவேளை காலையில எழுப்பிட்டுதானே மறுபடியும் போய் தூங்கிட்டு வரலாம். இல்லையே, தமிழக்கா ரூம்லயும் யாருமே இல்லையே. பிள்ளைகளா, கட்டில தூங்குறீங்களா? தங்க பிள்ளைகளா, கட்டில படுத்திருக்கலாமா? இல்லையே, ஒரு பிள்ளை காணுமே. தங்க பிள்ளைகளா, ஒளிஞ்சு விளையாடுதலாமா? இல்ல, மூச்சு சத்தம் கூட கேட்கலையே. தங்க பிள்ளைகளா, தங்க பிள்ளைகளா, என்ன ஒருத்தரையும் காணும். தங்க பிள்ளைகளா. அப்போ நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமாடி வாழ்க்கையில. அப்பதான் என் இளமையை குறித்து நான் சந்தோஷப்பட்டேன். அந்த இளமையில நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா. அவளை பார்த்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையே தலைகீழ மாறிச்சது. உம்னா மூஞ்சி மாதிரி இருந்தவன் அப்போதான் வாழ்க்கையில சந்தோஷம் சிரிப்புலாம் என்னன்னு நான் கத்துக்கிட்டேன். வாழ்க்கையே வசந்தமாச்சு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டன்னு என் வாழ்க்கை எவ்வளவு அழகா போச்சு தெரியுமா. ஒரு பிள்ளை இல்லையே, ஒருவேளை கிஷோர் ரூம்ல இருக்குமா? கிஷோர் வீட்ல தானே இருந்தா, காலையில வீட்டுக்கு வந்துட்டானே. கிஷோர், கிஷோர், நான் ஹாஸ்டலுக்குலாம் போக மாட்டேன். நான் ஹாஸ்டல்ல போய் படிக்க மாட்டேன். என்ன ஹாஸ்டலுக்கு அனுப்பிட்டு இங்க இவ கூட நீங்க வாழலாம்னு பாக்குறீங்களா? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. எனக்கு துரோகம் பண்ணிட்டு இப்ப அந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ண போறீங்களா? நான் விட மாட்டேன். என் வாழ்க்கை தான் போச்சுது, அந்த பொண்ணு வாழ்க்கையும் போக கூடாது. இப்ப என்ன விட்டு அவ பின்னாடி போறீங்களா? எப்படி போறீங்கன்னு நான் பாக்குறேன். கிஷோரை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். கிஷோர் கூட தான் இருப்பேன். கிஷோரை எங்கேயும் போக கூடாது. தேன்மொழி, தேன்மொழி, என்ன இந்த பிள்ளைல இந்த ரூமுக்குள்ள வந்தாவளா? இல்ல, இங்க யாரும் வரல. இந்த பிள்ளைல பாத்தியா நீ? இல்ல, பார்க்கல. சரி வாய், இந்த பிள்ளைல காணோம். அந்த அந்தனே கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வரியா? எனக்கு டயர்டா இருக்கு. பிள்ளைங்களை காலையில இருந்து காணல. பிள்ளைங்க ஒரு நாள் காலையில வீட்டை விட்டு வெளில போக மாட்டாங்க. நான் இங்க தான் விளையாட சொல்லிட்டு போனேன், ஆனா காணோம். கண்ணங்கத்தமா கவனிக்க வேண்டாமா? பிள்ளைங்க காலையில தெருக்கு போக மாட்டாங்க. நம்ம வீட்டு வாசல்ல தான் விளையாடிட்டு இருந்தாங்க, திடீர்னு காணோம். தெக்கட்டுக்கு போயிருக்காங்கன்னு பாத்துட்டு வாங்க. அங்கேயும் பாத்துட்டேனே. சரி, கிஷோர் எங்க? தெரியாது. அவன காலையில வந்துட்டானே. எனக்கு தெரியாது. நானே அவளை பிடிச்சு வைக்க மாட்டேன். அவன சின்ன பிள்ளையா? சப்பா, சரி நானே தேடிக்கிறேன். கிஷோர் இருந்தா அப்பா வீட்லயே பாத்துட்டு வரலாம்னு சொல்லி அனுப்பலான்னு பார்த்தேன். எனக்கு தெரியாது அவங்க எங்க போனாங்களோ, எனக்கு தெரியாது. அவங்கெல்லாம் இப்ப பல சிந்தனையில அலைறாங்க. சரி, நான் பாத்துக்கிட்டேன். ஏனிட்ட இந்த ரூம்ல அவன் கூட சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கா. அவனால எப்படி இந்த ரூமுக்குள்ள இருக்க முடியும்? புதுசா கல்யாணம் முடிஞ்சவா, புருஷன் கூட எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். இந்த ரூமுக்குள்ள வர்றதுக்கு எனக்கே கஷ்டமா இருக்கு. அவன் எப்படிதான் இருக்கானோ தெரியல. இவளை உருகி உருகி காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்கு நல்ல பரிசு கொடுத்துக்கிட்டு இருக்கா. அவன் எங்க இவளை விட்டுட்டு போயிருவான்? இவன் ஏன் இப்படி நடந்துக்கிட்டா? ஒன்னு சொல்லு பத்தி இருக்கணும், இல்ல சுய பத்தி இருக்கணும். ரெண்டு இல்லனா இப்படிதான். உன் தலையில நீ ஏன் மண்ணலி போட்டுட்டு இருக்க? பாரு, இழந்த வாழ்க்கை மீண்டு வராது. அவ்வளவுதான் சொல்ல முடியும். வந்துட்டாங்க. கிஷோர் இருக்காங்களான்னு கேட்டுக்கிட்டேன். அவங்களுக்கு இப்ப இந்த ரூம்ல வேலை இருக்காது. இப்போ அந்த ரோஹிணி ரூம்ல தான் வேலை இருக்கும். இப்போலாம் என்ன விட அந்த ரோஹிணி தான் ரொம்ப பிடிக்கும். என்ன எங்க தேடி புள்ளைல காணோம்? ஆமா, கிஷோரை காணல. ஒருவேளை கிஷோர் கூட்டி போயிருப்பானா? டேய் கிஷோர். அண்ணே, இவன் இங்கலாம் இருக்கான். டேய் பிள்ளைங்க வாங்க கூடவே இருக்காங்க. இல்லனே, நான் தமிழனி ரூம்ல தான் இருக்கேன். இப்பதான் நாங்க பாத்துட்டு வந்தவங்க இல்லையே. இப்பதான் வந்தியா? ஆமா நீ. என்ன நீ? டேய் பிள்ளைங்கள காணோம்டா. காலையில எங்கேயும் போக மாட்டாங்களே. ஆமாடா, வாசல தான்டா விட்டுட்டு போனேன். எங்க போக கூடாது, அந்த வீட்டுக்கு போறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ள ஆளை காணுமே. எல்லா ரூம்லயும் பாத்தீங்களா? ஒரு தூங்கிட்டாங்களோ? எல்லா ரூம்லயும் பாத்துட்டேன்டா. இன்னும் ரோகிணி ரூம்ல மட்டும் தான் பார்க்கல. மத்தபடி எல்லா ரூம்லயும் பாத்துட்டேன். ரோகிணி ரூமுக்கு பிள்ளைங்க போக மாட்டாங்க. ரோகிணியை பார்த்தா பிள்ளைங்களுக்கு பயம். அங்க போக மாட்டாங்களே. ஆமாடா, அவளை பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க. அங்க போக மாட்டாங்களே. டேய் பிள்ளைங்களை காணுமேடா. சரிங்க நீ, இந்த அந்த நேரம் கோயிலுக்கு தான் நிப்பாங்க. நான் போய் பாத்துட்டு வரேன். சீக்கிரம் போடா. எங்கேயும் போக மாட்டாங்க நீ. இங்கதான் எங்க நிப்பாங்க. நான் போய் பாத்துட்டு வரேன். சரிடா. இப்ப என்ன பண்ண? மீனாக்கு போன் அடிச்சாதான் முடியும். எப்பா எனக்கு படபடப்பே வந்து பொழுக்கு. இரு நல்ல சிவ, உனக்குத்தான் குறி வச்சுக்கிட்டு இருக்கேன். என் குறி ஒரு நாள் தப்பாதே. விக்ரம், உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன்னை சும்மாவே விட மாட்டேன். ஒரு நேரத்துல நான் ஒண்ணு ஏமா ரோகிணி, அக்கா
என்னாச்சுது? இல்லம்மா, பிள்ளைல காணும் பாத்துக்க. வெளியில விளையாட விட்டுருந்தேன். ஆனா தெருவுக்குலாம் 10 மணிக்கு முன்னாடி போக மாட்டாவ. ஆனா இன்னைக்கு பிள்ளைல காணும் பாத்துக்க. என்கிட்ட முதல்ல சொல்ல வேண்டாமா? சரி, காலையில எத்தனை மணிக்கு எந்திப்பாங்க? ஸ்கூல் இருந்தா 6 மணிக்கு எந்திப்பாங்க. ஸ்கூல் இல்லைன்னா 6:30க்கு. இந்த வீட்டுல 6:30க்கு எல்லாம் எந்திரிச்சு ஆகணும், ரூல்ஸ். அதனால பிள்ளைங்களும் எந்திரிச்சிருவாங்க. வேற எங்கேயாவது பிள்ளைங்க தனியா போவாங்களா? இந்த ஊர் முழுக்கமே தனியா தான் போவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு என்னைக்காவது கூட்டு போறேன்னு சொல்லி சொன்னீங்களா? இல்ல, அவங்களுக்குன்னு தனிப்பட்ட பிடிச்ச இடம்னு எதுவுமே கிடையாது. பிடிச்ச வீடு, பிடிச்ச இடம் மாமனார் வீட்டுக்கு மட்டும் தான் போவாங்க. அதுவும் பக்கத்துல தானே இருக்குது. அங்கேயும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன், அங்க வரலையா? ஏதோ பழைய வீடுன்னு சொல்லுவீங்களே, அங்கதான் குமார் இருந்தாங்க. அங்கேயும் ஃபோன் பண்ணி கேட்டேன், அங்கேயும் இல்லையா. அவங்களும் பிள்ளைகளை தேடி தெருவுக்கு தான் போயிருக்காங்க பாக்கிறதுக்கு. பிள்ளைங்களை என்னைக்காவது தனியா வெளியில எங்கேயா கூட்டு போயிருக்கீங்களா? தனியா? காலையில குமார் பக்கத்து ஊருக்கு விதை நெல் வாங்க போறோம்னு சொன்னாங்க. சரி, ஆனா மதனி எப்பவுமே 6:30க்கு தான் எந்திப்பா. இன்னைக்கு 6 மணிக்கு முன்னாடி எந்திரிச்சு அழுதுட்டு இருந்தான். சரி, சிறப்படுத்துறானேன்னு குமார் கூட அனுப்பி வச்சேன். எந்த ஊருக்கு? அதான் அந்த நல்ல சிவன்லாம் இருக்கானே, அந்த ஊருக்கு தான் உர நெல் வாங்க போறேன்னு சொன்னாங்க. பிள்ளைங்களுக்கும் விக்ரமுக்கும் தொடர்பு உண்ட. அவன் ரொம்ப க்ளோஸா இருப்பானே, குழந்தைங்க மேல ரொம்ப உஷா இருப்பானே. ஒருவேளை பிள்ளைங்க பாசத்துல அங்க போயிட்டாங்களோ? இந்த பிள்ளைங்க வீட்டுல யாராவது வெளியில பார்த்தோம் அவங்க கிட்ட பாசமா இருக்கும்னு என்னைக்கா பழக்க விட்டுருக்காங்களா? இல்ல, அப்படி யார்ட்டையும் பழக மாட்டாங்க. அப்போ குழந்தைங்க விக்ரமட்ட பழகுறத வீட்டுல சொல்லல. இந்த குழந்தை அங்க போயிருக்கு, விக்ரமா பாத்துருக்கு. அத வந்து வீட்டுல வந்து சொல்லிருக்கணும். அதான் மத்த 2 பிள்ளைங்களையும் கூட்டிட்டு அவன் போயிருக்கான். விக்ரமும் அன்னைக்கு வீட்டுக்கு வாங்க பாப்பா நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னான். இந்த பிள்ளைங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஓகே, சரிக்கா, டென்ஷன் எடுக்காம இருங்க. பக்கத்துல தான் பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ் ரோகிணி, நான் பாத்துக்கிறேன். இன்னும் 10 நிமிஷத்துல குழந்தைங்க இங்க இருப்பாங்க. தேங்க்ஸ் ரோகிணி, நம்ம வீட்டு பிள்ளைங்க நான் பாத்துக்கிறேன். இந்த பொண்ணு கிட்ட சொன்னேன், பதறிட்டு போறா. அதே என்விழி கிட்ட சொன்னா ஒரு இது கூட இல்லையே. சரி, எங்க மேல தான் பாசம் இல்ல, அந்த பிள்ளைங்க மேல அவளுக்கு பாசம் இல்லாம போயிடுச்சு. என்னடி ஒரு மகத்தமா பாக்குற? ஒண்ணில்ல, சும்மாதான். ஒண்ணில்ல. அப்புறம் என்ன அப்புறம்? வீட்ல எல்லாரும் இருக்காங்க, மறந்துடாதீங்க. ஏண்டி பாக்கதானே செஞ்சேன், அதுக்கே எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்லி என்ன மிரட்டுற? ஏன்னா உங்க சேட்டை அப்படி. அதான் முன்னுக்குட்டி சொல்லிட்டு எனக்கு சேஃப்டி பாத்தீங்களா? அதான். பொண்ண வேண்டா வேண்டா. இல்ல கொடுக்குறேன். சும்மா இருங்க சொல்லிட்டேன். இல்ல இல்ல, வேண்டானா வேணும்னு அர்த்தம். அதனால வேணும் வேணும். வேணுமா? போங்க. அப்படி சொன்னாலும் இப்படி சொல்றீங்க, இப்படி சொன்னாலும் அப்படி சொல்றீங்க. போங்க. ஓ சிரிப்பே காட்டி கொடுக்குது. நான் உன் பக்கத்துல நிக்கிறனால உனக்கு எவ்வளவு சந்தோஷம். அது என்னமோ உண்மைதான் மாமா. நீங்க பக்கத்துல வந்தாலே எனக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லாம் மாறிடும். நம்பிக்கிட்டே இருக்க. நீ நம்பு, நிச்சயமா நம்ம கல்யாணம் நடக்கும். சரிங்க. டேய் தருண், எங்க இருக்க? இல்ல, நான் நம்ம ஸ்டேஷன்ல தான் நிக்க. சீக்கிரம் வாயா. டேய், உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்டா, சீக்கிரம் வா. ஆமா, அப்படி வரும்போது மீனாக்காவை கூட்டிட்டு வந்துரு. சரிடா, நான் ஸ்டேஷன்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்லடா, மழை வர மாதிரி இருக்கு, நான் பின்னாடி நிக்க, நீ வந்து எனக்கு கால் பண்ணு. சரிடா. அம்மா, ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன், நேராயிட்டு. ஐயோ, அவங்க காத்துட்டு இருப்பாங்களே. அம்மா, நேராயிட்டு, நான் கிளம்புறேன். சாமட்டி அவசரப்பட்டுட்டு இருக்க. இருட்டி, இப்ப உப்புமா கிண்டுறேன், கொண்டுட்டு போ. நீங்க கிண்ட உப்புமாவை நீங்களே சாப்பிடுங்க, நான் கிளம்புறேன். ஞாயிற்றுக்கிழமை எப்படி ஸ்கூல் வைக்காம உங்க ஸ்கூல்ல? அது வந்து ஸ்பெஷல் கிளாஸ்மா. என்ன ஸ்பெஷலா எனக்கும் தெரியல. போ, ஞாயிற்றுக்கிழமை போக வேண்டாம். மட்டும் வீட்டுல இருட்டி. இல்லம்மா, இன்னைக்கு நான் கட்டாயம் போயே ஆகணும். நான் 11ஆம் கிளாஸ்லமா, அதனால ஸ்பெஷல் கிளாஸ் நிறைய வைப்பாங்க. அடி வாங்கட படிப்பால. அவ பிரித்தியா மாலினியா? அவ போன மாதிரி தெரியலையே. ஏமா, அவ ஒரு கூமுட்டமா. அவ படிச்சாலும் ஒண்ணுதான், படிக்கட்டாலும் ஒண்ணுதான். நான் அப்படி இல்லம்மா, நான் பெரியண்டு. நான் நிறைய மார்க் எடுக்கணும்ல, அதான் ஸ்கூல்ல என்ன ஸ்பெஷலா வர சொல்லிருக்காங்க. அப்படியா? சரி, போ, பாத்து போ. சரிம்மா, தேடണ്ട, நான் வரக்கு நேரம் ஆகும். சரி, பாத்து போ. சரிங்கம்மா. எங்க போனான்டே, வாடா, நேரம் ஆகுது. இங்க தானே வர சொன்னாங்க, இன்னும் உங்களை காணுமே. நிக்க பயமா இருக்க. சீக்கிரம் வந்துருவேன், ரயில்வே ஸ்டேஷன்ல காத்திருன்னு சொன்னாங்களே. ட்ரெயின் வர எடுக்க போறாங்க, அவங்கள இன்னும் காணுமே. ஆமாடா, சீக்கிரம் வா. சரி. ஸ்கூல் படிக்கிற புள்ளை எதுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கு? ஞாயிற்றுக்கிழமை என்னடா ஸ்கூல் வச்சு நடத்துறானுவ? என்னடா ஸ்கூலு? ஒண்ணு இல்லடா, இங்க ஒரு பொண்ணு ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூலுக்கு பட்டுது நிக்குது, அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அதிசயமா இருக்குடா, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஸ்கூல் வைக்கிறாங்க. சரி, நீ வா, நான் அங்கதான் நிக்க. ஐயோ, இவங்கள வேற காணுமே.
பாப்பா எந்த ஸ்கூல்மா? ஏன் எதுக்கு கேக்குறீங்க? இல்லம்மா ஞாயிற்றுக்கிழமை அதான். ஸ்பெஷல் கிளாஸ். ஸ்பெஷல் கிளாஸா? சரிம்மா, இல்ல எந்த ஸ்கூல்னு கேட்டேன். அது எதுக்கு உங்களுக்கு? சரிம்மா சாரி. ஐயோ, என்ன அவங்க இன்னும் வர காணோம்? சீக்கிரம் வர சொன்னாங்க, அப்பமே வந்திருக்கணும். ஜீட்டோ, டேய் ஜீட்டோ. பாஸ், வண்டியில தொடச்சு வடிக்கச்சியா? எல்லாம் வச்சுட்டேன் பாஸ். பாஸ், அந்த பொண்ணு ஸ்டேஷன்ல காத்துட்டு இருக்கும் பாஸ். சரிதான்டா, காத்துட்டு இருக்கட்டும், அப்பதான் யாருமா தெரியும். சரி, வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணி நான் வரேன். ஓகே பாஸ். பாஸ், ஒரு முறைக்கு பல முறை யோசித்துக்கிடுங்க. நான் சொல்றத செய்டா. ஏற்கனவே நான் போல டென்ஷன்ல இருக்கேன். கோத்த கலப்பாம சொன்னதை செய்யப்போ. ஓகே பாஸ். இது வரைக்கும் நான் எத்தனையோ தப்பு பண்ண போயிருக்கேன். அப்பெல்லாம் என் மனசு உறுத்தவே இல்லை. எப்ப இந்த பொண்ணை பார்த்துட்டு வந்தனா அதுக்கப்புறம் என் மனசு இப்படி இருக்குதே. ஐயோ, இந்த பொண்ணு ஞாபகம் வந்துகிட்டே இருக்குதே. பாஸ், வண்டி ரெடி பாஸ். வந்துட்டேன்டா. விக்ரம், என்ன என்ன ஒரு சின்ன பிள்ளை வாழ்க்கை கெடுக்க போற மாதிரி இருக்குதே. உங்க வேலைக்கு எது உண்டோ அதை மட்டும் பாருங்க. நீ பாவியா இருந்தாலும் இந்த பாதவத்தி தான பெத்த பாசம். என் புள்ள சாபத்தை வாங்கிட கூடாதுன்னு என் மனசு கடந்து துடிக்குது. அப்படியெல்லாம் ஒரு குடும்பத்தை அழிச்சிட்டு ஒன்னால சந்தோஷமாவே வாழ முடியாது. அப்பதான் அழிச்சாரு, இப்ப கொடி கட்டி பறக்கல. கொடி கட்டி பறக்காரு, ஆனா வாழ்றான்னு மட்டும் சொல்லாத. என்ன சொல்றீங்க? அவருக்கு என்ன குறை? அவர் சந்தோஷமா கம்பீரமா வாழ்ந்துட்டு இருக்காரு. வாழ்ந்துகிட்டு இருக்காரு, சந்தோஷமா இல்ல. சந்தோஷமா வாழ்ற மாதிரி ஒரு பின்பத்தை காட்டி உன்னை நம்ப வச்சு உன்னை பாதாளத்தை தள்ளிக்கிட்டு இருக்காருடா. நீ வாழ வேண்டியவ. பெத்தவ சொல்ற கேளு. அதெல்லாம் இல்ல, அப்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. யார் கூட? கெட்டன பொண்டாட்டி கிட்ட வாழ்ற மாதிரி ஒரு மனுஷன் வேற எங்கேயுமே சந்தோஷமா வாழ முடியாது. ஒரு ஆம்பளைக்கு அவன் சந்தோஷம் அவ கெட்டன கிட்ட தான்டா இருக்குது. நானும் உங்க அப்பா கூட சந்தோஷமா வாழலையே, அப்ப எப்படிடா உங்க அப்பா சந்தோஷமா வாழாரே? ஒரு ஆணை பராமரிக்கவும் அவனை சந்தோஷமா பாத்துக்கிட்டதும் அவ கெட்டனா ஒருத்தியால மட்டும் தான்டா முடியும். வேற எந்த உறவும் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. அப்படி அது கொடுத்தாலும் அது உண்மையான உறவா இருக்காது. அம்மா கூட பிறந்தவங்க எந்த உறவா இருந்தாலும் சரி, கெட்டனவ காட்டுற அன்புக்கும் பாசத்துக்கும் முன்னாடி மத்ததெல்லாம் தோத்து போயிரும்டா. சுயநலம் இல்லாத பாசமும் அக்கறையும் காட்டுனா அது கெட்டனால மட்டும் தான் முடியும். உன் அண்ணன் சந்தோஷமா வாழ்றான்னு சொல்லி ஏத்துக்கிறேன், ஆனா உன் அப்பா வாழ்றான்னு சொல்லி நான் நம்பவே மாட்டேன். என் புள்ளைய பாத்துக்கிறதுக்கு என் மருமகா இருக்கா, உன் அப்பனை பாத்துக்கிறதுக்கு யாரா இருக்கா? என் புள்ளைக்கு ஏதாவது ஒண்ணா துடிச்சு போக அவன் கெட்டனவா இருக்கா. உன் அப்ப செத்தா கூட நானும் ஓசட்டு கண்ணீர் கூட விட மாட்டேன். அன்னைக்கு தான்டா எனக்கு தீபாவளி. என்னடா பாக்குற? உருட்டி விரட்டி அவர் வச்சு நான் அவருக்கு பணிவிட செஞ்சுட்டா அவருக்கு நான் பொண்டாட்டி ஆயிடுவேனா? பொண்டாட்டினா புருஷன்ல பாதி. ஆனா உங்க அப்பா என் இடத்த கண்டவளுக்கெல்லாம் கொடுத்துட்டானே, அப்ப எப்படிடா உன் அப்பா எனக்கு புருஷனாக முடியும்? பெத்தவ சொல்றேன் கேளு. உனக்குன்னு ஒருத்திய நேசி, அவ கூட சந்தோஷமா வாழு. குழந்தை குட்டின்னு சந்தோஷமா வாழுடா. அதுதான் உண்மையான வாழ்க்கை. இந்த உலகத்துல இருக்க மத்த எல்லாமே மாய. வெளியில இருந்து பாக்கும்போது சந்தோஷமாவும் அழகாவும் தான் தெரியும், உள்ள போய் பார்த்தாதான் தெரியும். உன் மனைவி, உன் பிள்ளை, இதுதான்டா உண்மையான சந்தோஷம். பாரு, அந்த சின்ன பிள்ளை வாழ்க்கையை கெடுத்து நீயும் நிம்மதி இல்லாம அலைஞ்சு அந்த பிள்ளை வாழ்க்கையை நரகத்துல தள்ளி அவ பெத்தவங்களையும் வேதனைப்படுத்தி அதுக்கப்புறம் நீ சந்தோஷமா எல்லாம் வாழ முடியாதுடா. இல்ல உனக்கு உண்மையிலே அந்த புள்ளைய பிடிச்சிருந்தா காத்திருந்து அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணி வாழறதுக்கு வழிய பாரு. அதை விட்டுட்டு உன் அப்பன் பண்ண மாதிரி நீயும் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்தலான்னு கனவு கண்ட. உன் அப்பா விஷயத்துல நான் பொறுமையா இருந்து தப்பு பண்ணிட்டேன், ஆனா உன் விஷயத்துல அப்படி இல்ல. என் வாழ்க்கை நாசமா போன மாதிரி இன்னொரு பொண்ணு வாழ்க்கை நாசமா போக நான் விட மாட்டேன். அந்த புள்ள வாழ்க்கை நாசமாக்கணும்னு நினைச்ச உன்னை வெட்டி போடுற மோதாலி நாதா. நீ செய்யற அநியாயம் அக்கிரமத்தெல்லாம் பாத்துக்கிட்டு பொறுமையா தான் போனேன். காரணம் உன்னை பெத்துட்டேனே, பெத்த மனசு கேட்கல. இன்னைக்கு இல்ல என்னைக்காவது ஒரு நாள் என் புள்ள திருந்துவாங்கிற நம்பிக்கையில தான் இத்தனை வருஷம் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீயும் அப்பனை செய்யற அநியாயம் அக்கிரமத்துக்கெல்லாம் நான் முடி கட்டணும்னு நினைச்சேன். எப்பமோ முடி கட்டிருக்கலாம், ஒண்ணு வேண்டாம். நீயும் உன் அப்பனும் திங்கிற சொத்துல கொஞ்சமோண்டு விஷத்தை கலந்துருந்தா இன்னைக்கு நீ செத்த இடத்துல புள்ள மாச்சிருக்கோண்டா. உன் அப்பனுக்கு இதெல்லாம் தெரியாத நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அவனுக்கு எல்லாமே தெரியும். நான் நினைச்சிருந்தா அவன் திங்க சொத்துல விஷத்தை கலந்துருக்க முடியும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு தின்னாமல. காரணம் நம்பிக்கை, என் மேல நம்பிக்கை. ஒரு கெட்டனவா ஒரு பெத்தவா தான் பிள்ளைக்கும் புருஷனுக்கும் விஷத்தை வைக்க மாட்டாங்கிற நம்பிக்கை. நான் உங்களுக்கு நம்பிக்கை தானடா இருந்தேன், ஆனா நீயும் அப்பனா. மறுபடியும் சொல்றேன், உனக்குன்னு ஒருத்திய நேசி, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ கூட சந்தோஷமா வாழறதுக்கு வழிய பாரு. முத உன் அப்பனை விட்டு வெளியில போ. நீ இப்படிதான் இருக்கணும்னு உனக்கு ட்ரைனிங் கொடுத்தவரே
உன் அண்ணனுக்கும் கொடுத்தாருடா. ஆனா அவன் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான். இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், இதெல்லாம் பாவம்னு என் பிள்ளை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான். அவனுக்குன்னு ஒருத்தி தேர்ந்தெடுத்தான். அவ கூட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். உன் அண்ணி இல்ல, உன் அண்ணன் நான் உசுர கூட கொடுப்பா. அவனுக்காக எந்த எல்லைக்கும் போவா. அவனை ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காடா. அங்க ஒரு மாசம் இருந்தேன். வாழ்ற வாழ்க்கை சொர்க்கமா இருந்தது. என் புள்ள வாழ்ற வாழ்க்கைய நான் பார்த்தேன். என் புள்ள சொல்லுக்கு மறுசொல்லு பேசுறதே இல்ல. அவ புருஷனுக்கு கொடுக்கற மரியாதையும், அதனால மத்தவங்க அவனுக்கு கொடுக்கற மரியாதையும் எவ்வளவு ஆச்சரியமாவும் எவ்வளவு அழகாவும் இருக்கு தெரியுமாடா. உன் முன்னாடி சிரிக்கிறவ உன்னை முன்ன போவிட்டு உன்னை சபிக்கிறான். ஆனா என் புள்ள டெல்லிக்கு போறதுக்கு அவனுக்கு ஆர்டர் கிடைச்சும் அந்த பாசத்துல அவனால போக முடியல. அந்த குடும்பமே அவனை அனுப்ப மாட்டேங்குது. இவ்வளவு குடும்பத்தையும் கொடுத்தது யாரு தெரியுமா? அவன் கெட்டவ, அவன் மனைவி. அனாத மாதிரி வீட்டை விட்டு வெளியில போனான். இன்னைக்கு அவன் அந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு அங்க யாருக்குமே மனசு இல்ல. வாழ்ந்தா அப்படி வாழணும், பொண்ண மாதிரி வாழக்கூடாது. சொன்னா கேளு. அந்த புள்ளைய உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா காத்து இருந்து அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணிக்க. ஏமாத்திட்டு இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு நினைச்ச ஒன்னே வெட்டி போடுவ. இல்ல நீ திங்கற சோத்துல விஷத்தை கலந்துற. போடா. என்ன அவங்கள இன்னும் காணோம்? அவங்க வீடு இங்க தான பக்கத்துல இருக்குன்னு சொன்னாங்க. பேசாம அவங்க வீட்டுக்கு போயிட்டா என்ன? அதான் சரி, அவங்க வீட்டுக்கு போயிருவோம். அவங்க வீட்ல தான் இருக்கணும். நம்ம வீட்டுக்கே போயிடலாம். இந்த புள்ள யாருக்கோ காத்து இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த பாப்பா கிட்ட கேட்கலன்னு பார்த்தாலும் நம்மள தப்பாலாம் பாக்குது. என்ன பண்ண? இதுக்கெல்லாம் தருண் தான் லைக். அவன் தான் கொஞ்சம் விடுக்கு விடுக்குன்னு பேசுவான். அவனை தான் சீக்கிரம் வர சொல்லணும். ஏய் தருண், எங்கடா நிக்கிற? சீக்கிரம் வாடா. படிக்கிற புள்ள எதுக்கு ஸ்டேஷன்ல நிக்கணும்? இங்க அவளுக்கு என்ன வேலை? சரி, கூட ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களான்னு பார்த்தா அதுவும் இல்ல. தனியா வந்து நிக்குது. ரொம்ப சின்ன பொண்ணா வேற இருக்குது. டேய், எனக்கு ரொம்ப நேரம் ஆகுதுடா, சீக்கிரம் வாடா. வந்துட்டியா? நான் வரேன். யாரு நீங்க? சார் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. யாரு? விக்ரம் சார். எங்க நிக்காங்க? சீக்கிரம் வாங்க, நான் உங்களை கூட்டு போக தான் வந்திருக்கேன். அவங்க எங்க நிக்காங்க? வாங்க, கூட்டிட்டு போறேன் வாங்க. சரி, இங்க தான் நிக்காங்களா? கொஞ்சம் தள்ளி நிக்காங்க, சீக்கிரம் வாங்க, நேரம் ஆகுது. நான் வரேன். சீக்கிரம் என்ன ஃபாலோ பண்ணி வாங்க. சரி, அவங்க வந்திருக்காங்கல்ல? அதான் நீங்க வாங்க. விக்ரம் வந்துட்டாங்க. அவங்க என்ன பார்க்க போறேன். அம்மா, அந்த ஸ்கூல் படிக்க பிள்ளை இதுல நின்னுது. ஆளை காணோம். போயிருக்க முடியாது எங்கேயும். எங்க போச்சுன்னு தெரியலையே. அங்கதானே தண்டவாளம் இருக்குது, அங்க போய் பாப்போம்.